இங்க இருக்கிறது ரெண்டு என்னவா இருக்கு? ஒன்னு சனியன், இன்னொன்னு இளவு. ஒன்னு பேய், இன்னொன்னு பிசாசு. தமிழ்நாட்டு மக்களை பிடித்த திமுக என்ற சனியனுக்கு மாற்று அரசியல் வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கொந்தளித்துள்ளார். ஒரு துண்டறிக்கை இங்க பாருங்க, 10,000 கொடுக்கறதுல 20,000 துண்டறிக்கை கொடுத்தா கூட 5,000 ஓட்டு எனக்கு வந்திருக்கும். 1 லட்சம் கொடுத்ததுல கூட 1 லட்சம் துண்டறிக்கை கொடுத்தா கூட ஒரு 10,000 20,000 ஓட்டு வந்திருக்கும். அந்த அளவு கூட வக்கற்ற நிலைமையில நாங்க நின்று போராடினோம். 50 பேர் 10 பேர் 20 பேர் தான் ஓட்டு கேட்க போவோம். ஏனுங்க மொத்த பேரும் போற அளவுக்கு காசு கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு வேலைக்கு போனாதான் அவன் வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போட முடியும். அந்த நிலைமையில வேலை செஞ்சே என் மக்கள் தேடுறான்னா மாற்று அரசியலை தேடுற என் மக்களுக்கு எங்க இருக்கு மாற்று? இட்லியும் வேணாமுங்க, தோசையும் வேணாமுங்க, என்னதாப்பா இருக்கு? கூழ் இருக்கு, ஒரு கூழாவது இருக்கணும்ல. அப்புறம் இங்க இருக்கிறது ரெண்டு என்னவா இருக்கு? ஒன்னு சனியன், இன்னொன்னு இளவு. ஒன்னு பேய், இன்னொன்னு பிசாசு. இத ஒரு 5 வருஷம் வச்சு வாழ்ந்துட்டு விவாகரத்து. இந்த கர்மம் இதை இந்த பிசாசை வச்சு 5 வருஷம் வாழ்ந்துட்டு விவாகரத்து. இப்போ ஒரு தேவதையை முன்னிறுத்தி தேடி வாப்பா சாமின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அதுதான் இங்க இருக்க பிரச்சனை. இப்போ இதுல இப்ப அவரே சொல்றாரு பாருங்க, 30,000 ஓட்டு திரும்ப திரும்ப இந்த புள்ள தோல்வியை பத்தி கவலைப்படாம போராட்டினா 30,000-60,000 ஆகாத தம்பி? ஆகுமா ஆகாத? நீங்க சொல்லுங்க. நீங்க அதாவது என்கிட்டே சொல்றாரு, உங்களை மாதிரி போராடுறது என்னால முடியாது, நான் உறுப்பு. ஏன்னா அவர் 2 முறை இருந்துட்டாரு, அதனால நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னா அப்ப அது என்கிட்ட தான் கேட்டாரு. நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், அப்ப நான் என்ன செய்யணும்னு கேட்கிறாப்ல. அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஒரு வாய்ப்பு ஏடிஎம்கே இருக்கு, இன்னொரு வாய்ப்பு டிஎம்கே இருக்கு. டிஎம்கேல எங்களுக்கு இனத்தை கொண்ட காங்கிரஸ் இது துரோகம் பண்ணது, இதோட போய் சேர்றதான்னு யோசிக்கிறார். சரிதான். ஆனா அங்கே எங்க ஐயா இருக்காரு. யாரு? எங்க ஐயா இருக்காரு. எங்க ஐயா விட்டுட்டு வெளியில வந்துட்ட, நீ திருப்பி அந்த கூட்டணிக்கு போக முடியாது. எங்க ஐயா இருக்கும்போது நீ அந்த கட்சிக்கு அவசியம் இல்லை. வட மாவட்டத்துல எங்க ஐயா விட வலிமையா இருக்கா, அப்ப அது ஆள் தேவையில்லை. அப்ப நான் என்ன சொல்றாரு, தினகரன் ஐயா கூட போட்டாங்கிறாரு. நான் கேட்ட தினகரன் ஐயா கூட போய் நீ ஆசைப்படுற எம்எல்ஏவா எப்படி ஆவேன்னு நான் கேட்கிறேன். நாங்க இப்படிதான் பேசிப்போம், அண்ணன் தம்பியை தானே இது. அப்ப நான் என்னதான் செய்யறது? எம்எல்ஏ அண்ணன் விரும்பிட்டேன்னு இதுக்கே போ அப்படின்னு இல்ல, அது விமர்சனம் அப்படின்னா பேசாம இரு. விரும்பிட்டா போ, அதுக்கப்புறம் அதை தாங்கிதான் ஆகணும். இப்ப யாரு அவர் போனதெல்லாம் யாரும் விமர்சிக்கல, அவர் தான் சொல்றாரு எனக்கு ஒன்னும் செய்யலன்ட்டு. கேளு கேளு, எனக்கு தேர்தலுக்கு ஏதாவது கடலூருக்கு ஒரு ஏதாவது 10 லட்சமாவது கொடுத்து விடு அந்த 2 தொகுதிக்குன்னு. சிரிக்கிறாப்ல. என்கிட்ட போய் காசு கேட்கிறீ, 28 கோடி கடனா இருக்கேன்றாப்ல. என்ன சொல்ற? என்ன பண்ண சொல்றீங்க? இந்த தேர்தலில் நின்று நான் அவ்வளவு செலவாகி போச்சு, இடத்த வித்து கடனை கட்டிக்கிட்டு இருக்கேன்றது இது தேவையாது? அந்த 28 கோடியை அந்த தொகுதிக்கு செலவிட்டு போயிருந்திருக்கலாம். அது தெரிஞ்சு தவறு பண்ணும்போது எனக்கு என்னன்னா அநீதின்னு தெரியுது, அதுக்கு துணை நிக்க, ஒன்னும் ஒதுங்காது நின்றணும், துணை நிக்க கூடாது. அது தப்பாயிரும், அது பெரிய தப்பாயிரும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.